வங்கி பணம் 1,18,00,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் தேடப்பட்ட குற்றவாளி இசக்கி என்பவர் ஸ்ரீவைகுண்டம் நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார். இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், இசக்கி எப்போ நீதிமன்றத்தில் சரணடைஞ்சாரு? பணம் குறித்து தகவல் ஏதாவது கிடைச்சிருக்கா? அதாவது வேதவள்ளி, பணம் குறித்த தகவல் என்பது முதற்கட்டமாக தெரிய வரவில்லை. ஆனால் நாம் இருக்கக்கூடிய பகுதி ஸ்ரீவைகுண்டம் சார்பு நீதிமன்றம். இந்த குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் தான் தற்பொழுது காலை 11 மணிக்கு சரணடைந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கிறது. இது குறித்து அதாவது இங்கு இருக்கக்கூடிய வழக்கறிஞர் திரு துரைராஜ் அவர் மூலமாகத்தான் இந்த நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். மேலும் அவருக்கு காவல் எந்த அளவில் இருக்கும், அதாவது எங்கு அவர் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாறு இருக்கும் என்பது குறித்து பேசுவதற்கு வழக்கறிஞர் திரு துரைராஜ் மூட்டிற்கு அவரிடம் கேட்கலாம். சார், சொல்லுங்கள் சார், இப்போ எத்தனை மணிக்கு அவர் சரணடைந்தார், என்ன புகார் சொல்லி சரணடைந்திருக்கார் சார்? இன்றைய தினம் காலையில் அவர் நீதிமன்ற அலுவல் நேரமான 10:30 மணிக்கு நீதிமன்றத்திலே சரணடைந்து விட்டார். அவரை பொறுத்தவரையிலே அவர் தாக்கல் செய்த மனுவில் தனக்கும் இந்த கொள்ளைக்கும் சம்பந்தமில்லை என்றும் தினசரி பத்திரிகைகளை பார்த்துதான் போலீசார் தன்னை தேடுவதாக தெரிந்து கொண்டு நீதிமன்றத்தில் சரணடைவதாகவும் தன்னை விசாரணைக்கு உட்படுத்த போலீசார் கைது செய்தால் அவரை துன்புறுத்தக்கூடும் என்பதற்காக அவராகவே தானாக முன்வந்து நீதிமன்றத்திலே சரணடைந்துள்ளார். அடுத்த கட்டமாக காவல்துறை அவங்க விசாரணை எடுத்துக்கொள்ள முடியுமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? காவல்துறையினர் இன்றைய தினம் நீதித்துறை நமது ஸ்ரீவைகுண்டம் நீதித்துறை நடுவர் அவர்கள் சம்பந்தப்பட்ட நீதித்துறை நடுவர் நீதிமன்றமான பூந்தமல்லி நீதித்துறை நடுவர் 2 அவர் ஆஜர்படுத்தப்படுவார். அதன் பிறகு சம்பந்தப்பட்ட விசாரணை அதிகாரிகள் நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடிய எதிரியை போலீஸ் காவலுக்கு கேட்டு மனு செய்து அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அவர்கள் கேட்பார்கள். நீதிமன்றம் அதனுடைய திருப்திக்கு 1 வார காலமோ 3 நாட்களோ 1 நாட்களோ நீதிமன்றம் ஒரு உத்தரவின்படி அவர் போலீஸ் காவலுக்கு கொடுக்கப்படுவார். அப்பொழுது அவர்கள் விசாரணை நடத்துவார்கள். வேதவழி, நீங்கள் கேட்டிருப்பீங்க, அவரை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது பணம் எதுவும் கொண்டப்படவில்லை. அவராக வந்து ஸ்ரீவைகுண்டம் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜராகி உள்ளார். எனவே இதற்கு அடுத்த கட்டமாக காவல்துறை எடுக்கப்பட்ட விசாரணையில் தான் அடுத்தடுத்த புதிய தகவல்கள் தெரிய வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வேதவழி, நாகராஜன், இதுல மேலும் 3 பேருக்கு தொடர்பு இருப்பதா தகவல் வெளியாகியிருக்கே, அந்த 3 பேர் யார் என்ற விவரங்கள் குறித்து தெரிய வந்திருக்கா? அதாவது வேதவழி, இது ஏற்கனவே அவரது நண்பர் நேற்று சென்னையில் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் நேற்று தூத்துக்குடியில் உள்ள அவரது சொந்த ஊரான தொட்டியான் விலையை சேர்ந்த அவர் மனைவி இருக்கும் இடத்திலிருந்து அவர் மனைவியை இங்குள்ள காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து சென்றுள்ளனர். மேலும் அவரை சென்னைக்கு அழைத்து சென்று தற்போது விசாரணை செய்யப்படுவதாகவும் தகவல் வந்துள்ளது. எனவே இதன் அடிப்படையில் தான் இன்று இசக்கி பாண்டி ஸ்ரீவைகுண்டம் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். எனவே அடுத்த கட்டமாக இவரை காவலில் எடுத்து விசாரிக்கும் பொழுதுதான் புதிய தகவல்கள் தெரிய வரும். அதுவும் காவலில் எடுக்கும் பொழுது அவர் பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் 12ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற விடுமுறை இருப்பதால் 13ஆம் தேதி தான் அவர் ஆஜர்படுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நீதிமன்ற வட்டாரங்கள் தற்போது தெரிவிக்கின்றன. வேதவழி, எனவே அதற்கு பிறகுதான் கூடுதலான தகவல்கள், அதாவது அவர் மீது வைக்கப்பட்டுள்ள அந்த குற்றச்சாட்டான 1.18 கோடி என்பது எங்கு இருக்கிறது என்பது குறித்த தகவல்களும், அதே போல இவரோடு கூட்டு சேர்ந்து கொள்ளையடிக்கும் சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் நபர்கள் மற்றவர் வேறு யாரும் இருக்கிறார்கள் என்பது குறித்த தகவல்களுக்கான சந்தேகங்களுக்கான முழு விடைகளும் அதற்கு பிறகுதான் தெரிய வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வேதவழி, நிச்சயமா நாகராஜன், வங்கி பணம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் குற்றவாளி சரணடைந்திருக்கிறார். இது குறித்த தங்களின் தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.